இப்போ வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகுது. உண்மையை சொல்ல போனா எனக்குமே அந்த அண்டர் கதையை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். சோ எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம என்னால எதுவுமே சொல்ல முடியாது. சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வெகாபங்க் சொல்றாரு. இப்போ வார்கிரி கூட பிராகி, டாரி, லூஃபி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதுல பிராகி என்ன சொல்றான் அப்படின்னா போதும் ஸ்டார்ட் நிறுத்து அப்படின்னு சொல்றான். பட் நம்ம லூஃபி அதெல்லாம் கேட்காம நான் அடிக்க போற நெக்ஸ்ட் அட்டாக் கன்ஃபார்மா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பெருசாக்கி வார்குரியை அட்டாக் பண்றான். பட் வார்குரி தான் அவனோட வாயில இருந்து நெருப்பு ரிலீஸ் பண்ணுவான் இல்லையா? அதனால நம்ம லூஃபியோட கை வந்து எரியுது. இதை பார்த்த பிராகி இருக்கான் இல்லையா? அவன் சிரிக்கிறான். போதும் ஸ்டார்ட் நிறுத்து, எங்களால சிரிப்பு அடக்க முடியல அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகுது. 900 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா வளங்களும் நிறைஞ்ச ஒரு அட்வான்ஸ்டு கிங்டம்ல தான் நம்ம கதையோட ஸ்டார் வந்து பிறக்கிறாரு. எல்பாஃப்ல சொல்லப்படுற லெஜெண்டரி சன்கா நிக்கா மாதிரியே இவராலையும் அவரோட பாடி வந்து ஸ்டேச் பண்ணி சண்டை போட முடியும். எல்லாருமே அவரை வந்து ஜாய் பாய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவர் தான் முதல்ல கடலுக்கு போயிட்டு ஒரு பைலட்டா மாறினாரு அப்படின்னு நம்ம வெகாபங்க் வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிவீல் பண்றாரு. இதோட இந்த மங்கா சாப்டர் முடியுது.